ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வருஷம் ஸ்னோ நிறைய கொட்டியிருக்கு. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே பசங்களுக்கு ஸ்கூல் விட்ட உடனே ஜாலியாக விளையாடுறத பாருங்கள் எப்படி. அதை அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ஜாலியாக ஸ்னோ கொட்டுறதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் பசங்கள்லாம் காலேஜுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ வேலைக்கோ போனவங்கெல்லாம் பஸ் இல்லாமல் ட்ரெயினுக்கு எல்லாம் அடித்து பிடிச்சிட்டு கிளம்பி வர்றது அவ்வளோ லேட்டாக வந்தாங்க. காரில் போனவங்களாம் கூட ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப டிராஃபிக் அந்த ஃபுல்லுமே இருக்கும். ஸ்னோலாம் நல்லா கொட்டி முடிஞ்சதுக்கப்புறமேட்டா வர்ற குளிர் இருக்குங்களே, அது இன்னும் டபுள் மடங்காக இருக்கும். நேற்று எல்லாருமே வீட்டுக்கு லேட்டாக தான் வந்தாங்க. மணி 9 மணிக்கு மேலே தான் வந்தாங்களே. ஸ்னோ கொட்டுறது அழகாக இருந்தாலும் இந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் அதால் இருக்குது. ஓ மை காட்! நல்ல வேளை எங்கள் வீட்டில் ஹீட்டர் ஒர்க் ஆகிடுச்சு, நேற்றே போட்டாங்க. அதனால் தப்பித்தோம். இல்லைன்னா வெளியில் எப்படி ஸ்வெட்டர் கையில் இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு வழியாக ஆகிருப்போம். அடுத்த நாள் பாருங்கள், இது ஸ்னோ கொட்டி முடித்த அடுத்த நாள் இது எப்படி சூரியன் அழகாக பல்ல காமிச்சிட்டு நிற்கிறார் பாருங்கள். இன்றைக்கி சிம்பிளான ஒரு வெண்டைக்காய் பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் தாளிச்சிட்டு கொஞ்சமாக நல்லா நசுக்கி வச்சுருக்கிற பூண்டையும் இதோட ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த கொஞ்சம் ஹீட்டை நல்லா ஸ்லோ ஃப்ளேம் ஆக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் தனி மிளகாத்தூளும் அதில் போட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதோட ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணும்போது அந்த ஈரத்தன்மை, அந்த குழக்குழன்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அப்போ அந்த ஈரத்தன்மை எல்லாம் போனதுக்கப்புறமேட்டா கடைசியாக துருவின தேங்காவை இதில் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெண்டைக்காவை அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணும்போது அப்படியே பொலன்னு கொட்டணும், அந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா சுட சுட சாப்பாட்டில் வெண்டைக்காய் பாசிப்பருப்பெல்லாம் போட்ட ஒரு சாம்பாரோட இந்த வெண்டைக்காய் பொரியலும் சேர்த்து, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, அதனால் ஃபுல் வெஜிடேரியன் தான். இந்த வெஜிடபிள் மெனு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.